ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சோட்டா பீம். அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டியூஷன் போகணும் தெரியாதா? அப்பா அதோ போறேன்ப்பா. அடிக்காதீங்கப்பா, நானே போறேன்ப்பா. சீக்கிரம் போ. டேய் இங்க தான் உட்காந்துருக்கீங்களாடா? நேத்து பீம்ல புதுசா ஒரு வில்ல வந்தாங்க பாத்தீங்களாடா? அப்படியாடா? நான் நேத்து பாக்கலடா. டேய் மயிறு பார்த்து உட்கார மாட்டா? டேய் உங்க அப்பாடா. அப்பா 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 இனிமேட்டு அது மாதிரி பேச மாட்டேன்ப்பா. இந்த வாயால தானே பேசணும். இருடா வரேன். ப்ளீஸ்ப்பா அப்பா விட்டுருங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா வேணாம்ப்பா. அப்பா அப்பா வேணாம்ப்பா, விட்டுருங்கப்பா. வாயை தோற. இந்த வாயை தோற. வாயை தோறடா. அப்பா விட்டுருங்கப்பா. தா எரியுதா? அப்பா வேணாம்ப்பா. அப்பா ரொம்ப எரியுதுப்பா, முடியலப்பா. அப்பா வலிக்குதுப்பா. எல்லாம் பாக்குறாங்க. 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆவியா? சொல்லு, ஃபெயில் ஆவியா? நான் கொன்னு முன்னாடியே நீ முழிக்கூடாதுடா. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் தான் வர மாட்டேன். டேய் அங்க பாரு, சஞ்சய் போறான். ஓய் சஞ்சய், இங்க ஒரு வா வாடா. என்னையா இவனுங்க என்ன கூப்பிடுறானுங்க? இதை அவன்கிட்ட கொடு. இந்தாடா புடி புடி. டேய் சீச்சி எனக்கு வேணாம். இத போடு மச்சி, உன் பிரச்சனைலாம் தீந்துரும். இந்தா புடி. போடு. சார் இன்டர்வியூ டைம் ஆயிடுச்சு. யா ஐ வில் கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யாரும் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தான். இவரை தெரியாதவங்க யாருமே இல்லை. மோஸ்ட் பிஸ்னஸ் மேன்னாலே கோட் சூட் போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவர் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கார். எனிவே வாங்க நம்ம இன்டர்வியூக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இப்போ உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி சார் இவ்வளோ அழகாக இருக்கீங்க? நான் அழகாக இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. கடவுள் படைச்ச எல்லாருமே அழகு தானே. நாம தான் இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க சொல்கிறோம். அவங்க கலர் கம்மியாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். எல்லாம் நம்ம பார்க்குற பார்வையில் தாங்க இருக்குது. உங்களுடைய பிரச்சனையை முதல்ல தள்ளி வச்சுட்டு முடிஞ்ச வரை சிரிங்க. மற்றவங்களையும் சந்தோஷமாக வைங்க. நீங்களும் சந்தோஷமாக இருங்க. இங்கே எல்லாருமே அழகு தான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. வாவ், சூப்பர் சார், சூப்பரான ஒரு பதில். அண்டு இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆனீங்க? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆனதுக்கு படிப்பு, அப்புறம் என்னோட திறமை, அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆனதுக்கு முதல் காரணம் எங்கள் அப்பா. நான் செஞ்ச சின்ன தப்பும் சரி, பெரிய தப்பும் சரி, முதல்ல அவர் அடிச்சுட்டு தான் பேசுவார். எல்லாரும் முன்னாடியும் என்னை அடிப்பார். ஒரே அசிங்கமாக இருக்கும். அவர் வந்தாலே நான் அப்படி பயப்படுவேன். அதே சமயம் அவர் மேலே வெறுப்பு, கோவம் ரெண்டுமே வரும். ஆனால் அவரை நினச்சி இப்போ நான் பெருமைப்படுறேன். அவர் அப்போ அடித்ததுனால தான் இப்போ நான் இங்கே உக்காந்துருக்கேன். தயவு செய்து உங்கள் பசங்களை அடித்து உங்கள் மேலே பயத்தோடு வளங்க. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி பசங்களை அடிச்சுக்கிட்டே போனால் அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க சார். அப்படியே நம்ம பையன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவனை அடிக்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. பிள்ளைங்க மேலே பாசம் இல்லாமல் எந்த அப்பா அம்மா தாங்க இருக்காங்க. உங்கள் பசங்க நல்லா வளரணும்னா உங்கள் பாசத்தை மனசுக்குள்ளே மட்டும் வைங்க. உங்களுக்கு உண்மையாக நடந்த ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். சார், என்ன சார் சொல்கிறீங்க? உங்களுக்கு ஒரு தம்பியா? என் கூட பிறந்த தம்பி. அவன் பேர் அகிலன்.
எங்கள் அம்மா அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. கடைசியில் ஏ சோட்டா பீம். அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டியூஷனுக்கு போகணும் தெரியாதா? அப்பா அதோ போறோம்ப்பா. ஏய் நீ நான் உட்காந்துருக்க, கிளம்புறா டியூஷனுக்கு. இந்தாங்க, அவன் டியூஷனுக்கு போனவன்னு அவசியம் இல்லை, அவன் போகாமே நல்லா படிப்பான். நீ பாருடா டிவியை. கரெக்ட்மா. நான் எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு விழுந்து விழுந்து படிப்பேன். ஆனால் அவனுக்கு எங்கள் அம்மா ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்டாங்க. டேய், நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலடா. இங்கிலீஷ் சார் வேற அசைன்மெண்ட்டு கேட்பான். ஸ்கூலை கட்டடிக்க போகிறேன். டேய் உங்கள் வீட்டில் மாட்டிக்கு போகிறடா. ஏய் அதெல்லாம் மாட்ட மாட்டேன்டா. அப்படியே மாட்டினாலும் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்கடா. ஏய் சரி நான் கிளம்புறேன், பொருள் எடு. சார் இப்போ அவர் இருக்காரா சார்? எங்கேயாவது போதையில் குடிச்சுன்னு தள்ளாடின்னு இருப்பான். உங்கள் பசங்களுக்கும் செல்லம் கொடுத்து வளர்த்தீங்கன்னா கடைசியில் இந்த நிலமை தான். முக்கியமாக உங்கள் பசங்களுக்கும் செல்ஃபோன் கொடுக்கவே கொடுக்காதீங்க. சார் செல்லம் கொடுக்காதீங்கன்னு சொன்னீங்க, அது ஓகே. இப்போ இந்த காலத்தில் யார் சார் செல்ஃபோன் கொடுக்காம இருக்கா? இந்த இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட தலைவர் ஒருத்தவர் ஆபாசமாக பேசிட்டு இருக்கிறாரு. அதை இவனுங்க பல மடங்காக ட்ரெண்டாக்கி விட்டுருக்கானுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் உள்ள போனாலே அதே வார்த்தை அதே வீடியோ தான் வருது. என்னோட தெரிஞ்சவரோட குழந்தை கூட ரீசெண்டாக இந்த வீடியோவை பார்த்துருக்கு. அந்த வார்த்தையை அவங்க அப்பா கிட்டேயே போய் பேசுது. அந்த பிள்ளைக்கு தெரியல இது கெட்ட வார்த்தைன்னு. நான் சின்ன வயசில் யாருன்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பா வாயில் மிளகாத்தூளை போட்டு கையை காலை கட்டி மாடியில் உச்சி வெயிலில் 1 மணி நேரம் படுக்க வச்சுருந்தாரு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். இப்போலாம் கெட்ட வார்த்தை பேசுகிறது ஒரு கெத்துன்னு இருக்கானுங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் இருந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. கத்தி சண்டைன்றானுங்க, டாபருன்றானுங்க, இப்போ புதுசாக வானவில்னு வீடியோ போடுறானுங்க. ஒருத்தன்னா அவங்க ஸ்கூல் சாரை கத்தியால் குத்த போகிறான். பத்தாவதுக்கு பிள்ளைங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, கடவுள் கொடுத்த முடிய கலராக டை அடிச்சுக்கின்னு நீல கலரு, பச்சை கலரு, சிவப்பு கலர்னு சுற்றிட்டு இருக்கானுங்க. பார்க்க அப்படியே விதவிதமாக இருக்குது. இதெல்லாம் அடித்தாதான் எங்களை பார்த்து பயப்படுறாங்க, 4 பேர் மரியாதை கொடுக்குறாங்கன்ட்டு இதெல்லாம் கெத்துன்னு நினச்சிக்கிட்டு இவங்களை இன்டர்வியூ எடுக்க வேற இன்னொரு ஆள் போகிறாங்க. சரி பசங்க தான் இப்படின்னு பார்த்தா இவனுங்களுக்கு போட்டியாக பொண்ணுங்களும் கலராக டை அடிச்சுக்கின்னு கேட்டால் லேடிஸ் புள்ளிங்கன்னு சுற்றுதுங்க. இதெல்லாம் பாரதியார் பார்த்தா ரத்த கண்ணீர் ஒடிப்பாருங்க. இந்த மாதிரி உள்ள குழந்தைங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஏன் தோணாது சொல்லுங்க? 100% அந்த பசங்க மனசு மாறிடும். கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு உங்கள் செல்ஃபோனை பசங்க கிட்ட கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் பார்வையிலே வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறானுங்களே, உங்கள் நடிப்பு திறமையை மட்டும் வெளிக்காட்டுங்க. அதை விட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசாதீங்க. இந்த டாபரு, இந்த கத்தி சண்டை இதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய டேலண்ட்டை இந்த சோஷியல் மீடியாவில் வெளிக்காட்டுங்க. நீங்கள் கேட்கலாம், நீ மட்டும் ஒழுங்கா இந்த மாதிரி முடி வச்சுருக்கேன். நான் சின்னதாக ஒரு மூவி பண்ணுறேன், அதுக்காக தான் இப்படி வெட்டியிருக்கேன். படம் முடிஞ்சோன்னா நான் ரீசெண்டாக முடியை கட் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு இந்த சோஷியல் மீடியாவை மட்டும் நம்பாதீங்க. ஒருத்தவன் இறந்துட்டானா மச்சான் மிஸ் யூ மச்சான், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலன்ட்டு ஸ்டோரி மட்டும் தான் போடுவானுங்க. அதே அவன் உயிரோடு இருந்தானா ஒருத்தனும் மதிக்க மாட்டான். இதுதான் சோஷியல் மீடியாவோட ரியாலிட்டி. சூப்பர் சார், நீங்கள் சொன்ன ஒரு பதிலும் சும்மா நறுக்குன்னு இருந்துச்சு. இந்த காலத்து பசங்களுக்கு எது தேவையோ அதை சொன்னீங்க. மக்கள் இதை வெறும் இன்டர்வியூவாக பார்க்காதீங்க. உங்கள் பையனோட வாழ்க்கை இந்த மாதிரி மாறிடக்கூடாதுன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம். நீ வீட்டுக்கு ஓடா, உனக்கு இருக்கு. அப்பா இந்த உலகத்தில் நம்மளை கெடுக்கிறதுக்கு 1000 பேர் வருவானுங்க. அப்போலாம் நம்ம ஞாபகத்துக்கு வர்ற ஒரே ஒருத்தவர் நம்ம அப்பா. ஆம்பூர் அருகே மாதனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியரை தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டிய மாணவன். அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 800 மாணவர்கள் போலீஸ்காரனை குத்துருக்கு தர்றது. ஏன்னா ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயில். இந்த தவம் இருக்கிறதுக்கு இந்த தவம் எச்சமா வாடா போறாங்கடா. நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? நீ ரவுடியா? ரவுடி கத்தி சார்பு, கத்தி கூர்ப்பு.
இருக்குல்ல புள்ளிங்க இது வந்து ரொம்ப நாள் அது தெரியாது அவங்களுக்கு இதான் இப்போ ட்ரெண்டு இப்படிதான் புயலுங்க சாரிங்களா பார்க்குது இந்த மாதிரிலாம் போனதான் 4 பேர் மதிப்பாங்களே ஹாஸ்டல்லாம் வேற லெவலாக இருக்கு. நாங்களாம் 2K பிள்ளைங்களே, அதனால தான் மஜாவாக சுற்றுறதுக்கோசம் எங்களை பார்த்தாலே அப்படியே ஓ பாடுறா அந்த பொண்ணு மஜாவாகுது அப்படி சொல்லணும். தமிழக பள்ளி குழந்தைகள் 9% பேர் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதாக சென்னை ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல பாதையில் செல்வதும் தீய பாதையில் செல்வதும் பெற்றோர்களின் வளர்ப்பில் தான் உள்ளது. பிள்ளைகளை பெற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம்.